ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸாக இருந்தது. அவங்களே ஃபால்ஸ் லைனிங் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதில் கழுத்துக்கும் கையுக்கும் த்ரெட் பைப்பிங் வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி நம்ம வெளியில் தெரியாமல் பைப்பிங் மட்டும் நீட்டாக இருக்க மாதிரி எப்படி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ சாரீலேருந்து கிளாத்து கட் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அளவுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோ இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து யூனிக் வந்து வச்சுருக்கோம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் எடுத்திருக்கோம். இந்த ப்ளவுஸுடைய ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். மெயினாக இந்த பைப்பிங் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதும் அதை வந்து எப்படி பிசுறு தெரியாமல் நீட்டாக எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கஸ்டமர் சொல்கிற ரிவ்யூவையும் நம்ம கேட்கலாம். ஹாய்க்கா, ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சுக்கா. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி தைச்சிருந்தீங்க. தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே இந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே சாரீலேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத்துலேருந்து கிராஸ் பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாயிண்ட் வந்து நீங்கள் நார்மலாக நெக்குக்கெல்லாம் கிராஸ் பீஸ் தப்போம் இல்லையா, அது எப்படி ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட் எல்லாமே ஒரே சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து ஒன் சைட் கைடு வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய அந்த டபுள் சைட் ஃபுட்டு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஒன் சைட் ஃபுட்டை வந்து நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் சைட் ஃபுட் வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு டெய்லரிங் மெட்டீரியல் நீங்கள் எங்கே வாங்குவீங்களோ அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சைஸ் பார்த்து வாங்க தெரியலை அப்படின்னா நீங்கள் உங்கள் மிஷின் என்ன மிஷினாக இருந்தாலும் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய டபுள் சைட் ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போங்க. கடைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒன் சைட் ஃபுட் வேணும்னு கேட்டிங்கன்னா கடைக்காரவங்களே உங்களுக்கு பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஃபுட் வந்து உங்களுக்கு சரியாக மேட்ச் ஆகும். ஒரு சில நேரம் மிஷின் நேம் சொல்லி நம்ம வாங்கும்போது கொஞ்சம் அந்த சைஸு முன்ன பின்ன வித்தியாசப்படுது அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது செட் ஆகலைன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒன் சைட் ஃபுட் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் த்ரெட்டு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து ராங் சைடில் உள்ள சென்டர் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல நல்லா லாக் வந்து போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல லாக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஒன் சைட் ஃபுட்டில் ஓப்பன் சைடு ஒரு சைடு இருக்கும். அந்த ஓப்பன் சைடு வந்து த்ரெட் இருக்க மாதிரியும் இந்த கைடு இருக்கிற பக்கம் வந்து கிளாத் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இப்போ வர்ற தையல் வந்து அந்த த்ரெட்டை ஒட்டி வரணும். இப்போ கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸ் ஒன்றோட ஒன்று, அந்த ஜாயிண்டில் 2 பீஸ் இருக்கும் நமக்கு. அதில் ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு திருப்பி விட்டுருங்க. அப்படி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு ஒரே இடத்துல மொத்தமாக இருக்காது. அந்த 2 பீஸையுமே நம்ம ஒரே சைடு திருப்பி விட்டோன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக மொத்தமாக துணி இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய 2 பீஸையும் மேலே ஒன்று கீழே ஒன்று திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடை நீங்கள் கழுத்து பீஸு வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே வச்சு உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கும் அந்த த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு த்ரெட் பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. வேணும் அப்படின்னா இன்னொரு டைம் இதே மாதிரி ஒரு தையல் போடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸாக அந்த கைடில் இறுக்கமாக போகிற மாதிரி நீங்கள் வச்சு இன்னொரு தையல் போட்டிங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே நம்ம போட்ட தையலுக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிராஸாக கொடுத்து தைக்கும்போது வரக்கூடிய தையலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவதாக போடுற தையல் வந்து இன்னும் நெருக்கமாக விழுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். த்ரெட் வந்து இன்னும் டைட்டாக உங்களுக்கு இருக்கும். உங்களால் முதல்ல போடக்கூடிய தையலையே இதே மாதிரி உங்களால் டைட்டாக போட முடியும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு ரெண்டாவதாக இந்த மாதிரி டைட்டாக ஒரு தையல் போடுறதுனாலும் நீங்கள் போடலாம். இந்த தையல் வந்து நீங்கள் நார்மலாக மிஷினில் நம்ம நார்மல் தையல் போடுறத விட கொஞ்சம் சின்ன தையல் வச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பேக் சைடில் வந்து ஒரு கை கொடுத்து இழுத்து விடுங்க. அப்போ தான் துணி வந்து கொஞ்சம் மெல்லிசான துணியாக இருந்தது அப்படின்னா பேக் சைடில் கை கொடுத்து நீங்கள் இழுத்த மாதிரி தைச்சிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த த்ரெட்டை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக அந்த பைப்பிங் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி அளவு இருக்க மாதிரி
கட் பண்ணி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை. இந்த த்ரெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிளாத்து நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைக்கிற அளவுக்கு, அதாவது நம்ம கழுத்து அகலத்துலக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்குன்னு சொல்லி ஒரு 1/4 இன்ச் விடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து நார்மலாக ஒரு 1.25 1.5 இன்ச்சில் கட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் கட் பண்ணுங்கள். த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸு தேவையான அளவை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் 1.25 இன்ச் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை எப்படி ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்து லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸில் நான் இப்போ வைக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும். கீழே நம்ம எவ்வளோக்கு தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த இடத்துக்கு மேலே நம்ம தையல் விலகிற மாதிரி நீங்கள் இந்த பைப்பிங்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த த்ரெட்டு வந்து கைடோடைய ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். கையை பின்னாடி இழுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வராமல் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில மிஷின்ஸில் இழுத்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தைக்கிற கிளாத்தை பொறுத்து இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற டென்ஷன் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கமும் வந்து வராது. இப்போ இதுக்கு மேலே மெயின் பீஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போது லைனிங் இருக்குது, லைனிங் கீழே மெயின் பீஸ் இருக்குது. ரெண்டையும் நம்ம அடித்து திருப்பும்போது பைப்பிங் வெளியில் வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதாவது லைனிங் பீஸோட ரைட் சைடும் மெயின் பீஸோட ரைட் சைடும் உள்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ லைனிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏற்கனவே பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ண தையல் தெரியும். அந்த தையல் மேலேயே நீங்கள் ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இந்த இடத்துல இந்த நாச்சு நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடித்து திருப்பும்போது நமக்கு பைப்பிங் வந்து வெளியில் தெரியுது. இப்படி திருப்பும்போது நமக்கு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், த்ரெட் பைப்பிங் நமக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நமக்கு எந்த பிசுறும் இல்லாமல் நமக்கு வந்து வந்துடுது. இப்போ ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு தைக்கிறது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த இடத்துல மெயின் பீஸ் வந்து கீழே வெளியில் தெரியாமல் சுருக்கம் எதுவும் வந்துடாமல் எடுத்து வச்சு கரெக்டாக அந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரியே நீங்கள் ஒரு தையல் வேணால் போட்டுக்கலாம். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு மேலே தையல் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சு ஒரு பின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடும். அது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குறீங்கிறத பொறுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு லைனிங் மட்டும் எடுத்து லைனிங்கில் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தையல் போடும்போதெல்லாம் நீங்கள் டபுள் சைட் ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒன் சைட் கைட் ஃபுட்டில் நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. ஒரு சில மிஷின்ஸில் வரும், ஒரு சில மிஷின்ஸில் வராது. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் டபுள் சைட் ஃபுட்டில் என்னென்ன ஸ்டிச் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லைனிங்கில் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம ஸ்லீவில் பைப்பிங் வச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸில் கழுத்துக்கு எவ்வளோ தையலுக்காக விட்டோமோ அந்த அளவு மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக நம்ம பைப்பிங்குடைய அந்த எட்ஜும் அந்த ப்ளவுஸ் பீஸுடைய அதாவது லைனிங் பீஸுடைய எட்ஜும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் வைங்க. இதுக்காக தான் நான் அந்த த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணணுன்னே அந்த பைப்பிங்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து ஃபுல்லாக ஒரே அளவு இருக்க மாதிரி நான் கட் பண்ண சொன்னது இதுக்காக தான். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா லைனிங் பீஸுடைய எட்ஜும் இப்போ நம்ம வைக்கக்கூடிய பைப்பிங்குடைய எட்ஜும் ஒரே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் பேக் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த வளைவு வரக்கூடிய இடத்துல பைப்பிங்கை கரெக்டாக அப்படியே வளைச்சி வச்சு தைக்கணும். நீங்கள் கிளாத்தை வந்து இழுத்துறக்கூடாது. கழுத்து பீஸ் வைக்கிறீங்கனாலும் சரி, பைப்பிங் வைக்கிறீங்கனாலும் சரி, இழுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக வராது. ஏற்கனவே கழுத்து பீஸ் வந்து எப்படி நீட்டாக வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பைப்பிங் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மெயின் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நார்மலாகவே ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைனிங் பீஸ் வந்து சரியான அளவில் கட் பண்ணிடுவோம். மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் சுற்றிலும் கேப் அதிகமாக விட்டு நம்ம கட் பண்ணுவோம். அப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் சைட் ஃபுட் போட்டுக்கோங்க.
இல்லை பைப்பிங் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் லைனிங் பீஸும் தனித்தனியாக ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணணும், மெயின் பீஸும் தனித்தனியாக ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் கைடு மாற்றி பைப்பிங் வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல 2 தையல் அப்படிங்கிறது எப்பயும் போட்டுக்கோங்க. அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை பேக் சைடு இருக்க மாதிரி நீங்கள் திருப்பி வந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்க லைனிங் பீஸை இதுக்கு மேலே நீங்கள் போடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் போடும்போது முதல்ல நம்ம இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு தான் மேட்ச் பண்ணணும். ஏன்னா 2 பீஸ்லையுமே நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக கழுத்து பக்கமும் கை பக்கமும் சரியாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை உங்களுக்கு மிஷின் மேலே போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கட்டிங் டேபிள்லையோ அல்லது கீழே தரையிலையோ நீட்டாக எடுத்து எந்த சுருக்கமும் இல்லாமல் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பின் எடுத்துக்கோங்க. குண்டூசி வந்து எடுத்துக்கோங்க. குண்டூசியில் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் 2யும் சரியாக இருக்கிற மாதிரி நழுவிடாமல் ஷோல்டர் ஜாயிண்டில் வந்து கரெக்டாக நீங்கள் பின் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடில் கழுத்தை சுற்றிலும் ஃப்ரண்ட் சைடில் கழுத்தை சுற்றிலும் நீங்கள் நழுவாமல் இருக்கிறதுக்கு பின் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் நழுவிடுச்சு அப்படின்னாலோ அல்லது கிளாத் ஏதாவது நழுவிடுச்சு அப்படின்னாலோ கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் நீங்கள் சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 பக்கம் ஷோல்டர் ஜாயிண்டில் 2 பின்னு போட்டுட்டு பேக் சைடில் முதுகு பக்கம் ஒரு பின் போட்டுட்டு அடுத்து சைடில் வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. நமக்கு அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரக்கூடிய இடத்துல ஒன்று, அந்த வளைவுக்கிட்ட ஒன்று போடலாம். இல்லைன்னா கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த வளைவுக்கிட்ட ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து தையல் மட்டும் கரெக்டாக விழுகுதா, சுருக்கம் இல்லாமல் லூப் அடிக்காமல் சரியாக வருதாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அந்த நம்ம அடித்து திருப்பணும் இல்லையா, ஸ்லீவுக்கிட்ட பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம திருப்பி தைக்கும்போது அந்த எஜ்ஜில் ஒரு தையல் போடுறது போடாதும் அது நம்ம விருப்பம்தான். இப்போ நான் சுற்றிலும் வந்து பின் வந்து போட்டாச்சு. இப்போ பின் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் நான் லைனிங் பக்கம் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம லைனிங் கூட இந்த பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டிச் மேலேயே இப்போயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது பைப்பிங் மேலே இருந்தது, நமக்கு அந்த பைப்பிங்கை ஒட்டி தைக்கிறதுக்கு தெரியும். பட் இப்போ வந்து 2 பீஸுக்கும் நடுவில் இருக்கிறதுனால எந்த இடத்துல தைக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா கீழே மெயின் பீஸ் அதாவது ஒரிஜினல் பீஸை வச்சுட்டு லைனிங் பீஸ் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த லைனிங்கில் நம்ம போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த தையல் மேலேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு பைப்பிங் மேலேயும் தையல் ஏறாது, பைப்பிங்கை விட்டு நம்ம ரொம்ப தள்ளியும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட மாட்டோம். ஸோ நமக்கு தையல் அப்படிங்கிறது நமக்கு நேராக வரும். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக டைட்டாக தையல் போடுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு பின்னாடி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த பின் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைனிங் தான் நமக்கு ரெடி அளவு அப்படிங்கிறப்போ மெயின் பீஸில் சுற்றிலும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது இல்லையா, அதை வந்து கழுத்தை சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம சிசர் நாச் அப்படிங்கிறது நம்ம போடணும். நம்ம நார்மலாக கழுத்து பீஸ் வைக்கும்போது எப்படி வளைவாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் சிசர் நாச் போடுவோமோ சேம் அதே போல் தான் இதுலேயும் நம்ம வந்து போடணும். நீங்கள் பைப்பிங் கொடுத்து தைக்கும் போதும் சரி, இல்லை நார்மலாக கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும் போதும் சரி, இல்லை ஒரு நெக்கை நீங்கள் அடித்து திருப்புறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த சிசர் நாச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நெக்கு வந்து நீட்டாக திரும்பி கொடுக்கும். அந்த வளைவுகள் எல்லாமே உங்களுக்கு தூக்காமல் நீட்டாக இறுக்கமாக இல்லாமல் தூக்கிட்டு வராமல் உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த சிசர் நாச் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. இதை திருப்பி எடுத்துட்டு கரெக்டாக நம்ம ஸ்லீவுக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் அந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லைனிங் சைடு ஒரு படிமான தையல் போட்டுட்டு கூட நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரியே நான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். இதுவே ஒரு காட்டன் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நீட்டாக எடுத்து வச்சு ஒரு அயன் பண்ணிங்கன்னா கூட அப்படியே நின்றுடும். பட் சிந்தட்டிக் ப்ளவுஸாக இருக்குது, கொஞ்சம் வளவளன்னு இருக்கக்கூடிய துணியாக இருக்குது, கிரேப் சில்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்கள் அந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து மெயின் பீஸும் லைனிங் பீஸும் சேர்ந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. ஸோ இதே மாதிரியே சுற்றிலும் கழுத்தை சுற்றிலும் நம்ம இந்த தையல் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது என்ன செய்வோம், மெயின் பீஸும் லைன் பீஸும் சேர்த்து வச்சு சுற்றிலும் தையல் போடுவோம் இல்லையா, அதில் நம்ம பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக ஸ்டிச் பண்ணுவோம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்ந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது.
ஸோ இந்த எட்ஜஸில் தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துட்டு மெயின் பீஸ் லைனிங் பீஸையும் ரெண்டையும் சேர்த்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய மெயின் பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அதே போல் நம்ம தையல் எல்லாம் சுற்றிலும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் இந்த மாதிரி சரி சமமாக எடுத்து போட்டுக்கோங்க. நெக்லேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் 2 பக்கமும் சரியாக இருக்கா, ஆம் ஹோல் சைட்லேயும் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஆம் ஹோல் நாச்சஸ் எல்லாமே சரியாக இருக்கா, கீழ் வளைவு எல்லாமே ஃப்ரண்ட்டில் 2 பீஸுக்கும் சரியாக இருக்கான்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும்தான் இந்த டாட்டுக்கான அளவு மார்க் பண்ணியிருப்போம். இன்னொரு சைடும் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நீடில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எங்கேருந்து எது வரைக்கும் நம்ம தைக்கணும் அப்படின்னு நம்ம இந்த நாச் வேறு போட்டிருக்கோம். அந்த நாச்சஸ் எல்லாமே மெயின் பீஸோட சேர்த்து வச்சு போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நாச்சஸும் முடிகிற இடத்துல நீடில் மார்க், அதாவது ஹோல் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் உங்களுக்கு நழுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கீழேருந்து பிடிக்க டாட்டில் சென்டர்லேருந்து அப்படியே இந்த ஆம் ஹோல் சைடு பிடிக்கிற டாட்டுக்கு இந்த மாதிரி வளைச்சி ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு டாட் பிடிச்சு தைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு மெயின் பீஸில் வந்து தையல் விழுகாது. ஒரு சிலர் தைக்கும்போது டாட்டோட தையல் மெயின் பீஸில் இருக்காது, லைனிங்கில் மட்டும் இருக்கும். லைனிங் வந்து கப்பு நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மெயின் பீஸில் வந்து கொடை மாதிரி பஃப் மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் அந்த டாட் பிடிச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த 3வது டாட் வந்து அந்த முதல்ல பிடிச்சோலையே கீழேருந்து வரக்கூடிய டாட் அங்கேயே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் முடிகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டாட்டுக்குரிய மார்க்கிங் எல்லாமே ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நம்ம அது மேலேயே போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அது சரியாக தெரியாமல் இருக்கலாம். 2வது சைடும் இதே மாதிரியே தையல் போட்டுட்டு நீங்கள் டாட் வந்து பிடிச்சு தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டி வந்து நம்ம தைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் வந்து சுற்றிலும் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் நம்ம பைப்பிங் மட்டும்தான் அட்டாச் பண்ணியிருந்தோம். இப்போ பைப்பிங்கில் எட்ஜ் தையலும் நம்ம போட்டுட்டோம். அதுக்கு சுற்றிலும் தான் நம்ம தையல் வந்து போடணும். இதில் வந்து மேலே எட்ஜுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 ஸ்லீவ் பீஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து நம்ம பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பேக் சைடில் கொஞ்சம் கிராஸாக வேறு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது ஏன் எதுக்குங்கிறதுலாம் நான் கட்டிங் வீடியோலேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோங்கிறப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு திருப்பி கொடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் அகலத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வேஸ்ட் பேக் சைடு இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே 2ஆக மடித்து ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவே நல்லா கிராண்டு ஒர்க் பண்ண ப்ளவுஸு சில்க் சாரீ ப்ளவுஸாக இருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த தையலுக்கு பதிலாக நீங்கள் ஹெம்மிங் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ இதில் அந்த எட்ஜ்லேயே தையல் போட்டுக்கோங்க. அடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. சைடில் ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடித்து பிடிங்க. இந்த இடத்துல தான் நம்ம டாட் வந்து பிடிக்க போகிறோம். இதில் உள்பக்கமும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 அல்லது ஒரு 4 இன்ச் அளவுக்கு இந்த டாட்டோட ஹைட் அப்படிங்கிறது நீங்கள் பிடிச்சி வந்து தைங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் அளவு கம்மியாக இருக்க மாதிரி இந்த டாட்டு வந்து நீங்கள் தைக்கலாம். உயரம் வந்து 3 to 4 இன்ச்சு உயரம் வந்து நீங்கள் எடுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் டாட் பிடிச்சி விட்ருங்க. இந்த 2 டாட்டும் ஒரே ஹைட் இருக்க மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று மேலே ஏற்றி ஒன்று கீழே இறக்கி இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக பிடிச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கீறல் கீறி விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு அயன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி வந்து ரெடி பண்ணலாம். பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நமக்கு ஒரே பீஸாக கிடைக்கல. ஒரு பட்டிக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரு பீஸ் இருக்குது, அதில் இன்னொரு பீஸ் இருக்குது. இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டி, ரெடி அளவில் ஒரு பட்டி, மெயின் பீஸில் ஒரு பட்டி, மொத்தம் ஒவ்வொரு சைடும் 3 பீஸ் வச்சுருக்கேன். முடிஞ்சால் 4 பீஸ் கொடுக்கறது நல்லது.
இப்போ மெயின் பீஸ் அதுக்கு மேலே ரெடி அளவில் கட் பண்ணது, மெயின் பீஸுக்கு கீழே ரெடி அளவு இல்லாமல் சும்மா தோராயமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கட் பண்ணது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மேலே ரெடி அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸுக்கு மேலே 1/2 இன்ச்சு கேப்பில் கீழே வந்து தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது நமக்கு பட்டியோட அளவும் சரியாக இருக்கும். கரெக்டாக ரைட் சைடு இதெல்லாம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது முதல் பட்டி சைடில் முடியுது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது வைக்கிற பட்டியும் சைடு அளவு தான் அங்கே இருக்கணும். இப்போ இதில் இந்த லைனிங் பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு படிமான தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வெளியே எடுக்காமல் அப்படியே ரெடி அளவு பட்டியில் சுற்றிலும் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு பட்டியும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டியும் கிராஸ் பட்டியும் வச்சு ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக அந்தந்த பக்கம் வரக்கூடிய பட்டியை சரியாக அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம எப்பயுமே முன்பக்கம் இருந்து தான் பட்டி அப்படிங்கிறது ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இந்த மாதிரி மடித்து விட்டு வச்சுருங்க. இந்த டாட்டுடைய எக்ஸ்ட்ரா பீஸை வச்சுட்டு இந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச் நீங்கள் எவ்வளோ தையலுக்கு இடம் விட்டுருக்கீங்களோ அவ்வளவையும் நீங்கள் பிடிச்சி வந்து தைச்சிடணும். இந்த மாதிரி பட்டியை நீங்கள் கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அது ஜாயின் பண்ணிவிட்டு திருப்புறப்போ நமக்கு நேராக வந்து வரும். நீங்கள் வைக்கும்போது நேராக வச்சிங்க அப்படின்னா அது சரியாக வராது. இந்த பட்டி ஜாயிண்ட் எப்படி நம்ம தனியாக பண்ணணும், இந்த இடத்துலையும் பிசுறு தெரியாமல் எப்படி பட்டி ஜாயின் பண்ணணும், சைடு தைக்கும்போது பிசுறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணணும், இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவும் டீட்டெயில்டாக நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். கழுத்து பீஸுக்கு, ஃப்ரண்ட்டு டாட் தைக்கிறதுக்கு, பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, ஹூக் பட்டி வி பட்டி வைக்கிறதுக்கு, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ப்ளவுஸில் ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹூக் பட்டி வி பட்டி எப்பயும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோங்கிறதுனால மேலேயும் இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. மற்றபடி எல்லா ப்ளவுஸுக்கும் நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். மேலே வந்து நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணலைன்னா மேலே ஓப்பனாகவே விட்டுடுவோம். இதில் மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துலையும் மேலே ஃபினிஷிங்காக தைக்கணும், அவ்வளோதான். அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நான் வந்து இப்போ வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்பயுமே வி வந்து கீழே மேலே 2, பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட 1, பட்டியுடைய சென்டரில் 1, முன்பக்கம் இருக்கக்கூடிய டாட்டில் 1ன்னு 5 ஹூக் வந்து வைக்கணும். இதில் அந்த முன்பக்கம் இருக்கிற டாட்டுக்கு மேலே கேப்பு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு சென்டரில் ஒரு ஹூக் வந்து வைக்கலாம். அப்போ 5ங்கிற இடத்துல 6 ஹூக் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு நான் 6 ஹூக்கு தான் வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ நான் வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இதே மாதிரியே நான் ஹூக் பட்டியும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹூக் பட்டிக்கும் சரி வி பட்டிக்கும் சரி கழுத்து பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் பக்கமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து அந்த முன்கழுத்து லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும். மற்றபடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் சேம் அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் நான் 1/2 இன்ச்சு செஸ்ட்டில் அதிகமாக எடுத்திருக்கேன். எதுக்குன்னா அந்த ஆம்ஹோல் சைடில் பிடிக்கிற டாட்டுக்காக. ஸோ நீங்கள் ஹூக் பட்டி வி பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஸ்ட்டு ஆம்ஹோல் ரவுண்டும் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி செக் பண்ணணுங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன் அந்த டீட்டெயில்டு வீடியோவில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி கழுத்து பக்கமும் ஃபினிஷிங்காக ஹூக் பட்டியும் வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த வீடியோலையோ அல்லது மற்ற வீடியோக்குள்ளேயோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் சைடில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணணும். ஸோ நான் இதுலேயும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு 8.5 இன்ச் அப்படிங்கிறது வேணும். இப்போ ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து நமக்கு அந்த செஸ்ட்டில் போட்டிருக்கிற நாச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சரியாக இருக்குது. நாச்சும் கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேட்ச் ஆகுது, ஷோல்டர் ஜாயிண்ட்டும் சரியாக இருக்குது. இப்போ இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் எந்த இடத்துல பண்ணுவோமோ கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அந்த இடம் வச்சுக்கோங்க.
இப்போ சைடில் 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு 8.5 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அளவு கூட இருக்குது. ஸோ இவங்களுக்கு 8.5 இன்ச்சு வேணும், அதை விட ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்க வெளியே, கம்மியாக இல்லை. அப்போ நமக்கு இந்த ரவுண்டு சரியாக இருக்கும். நான் கட்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ஆர்ம் ஹோல் போதும் அப்படின்னா வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம ஷோல்டர் ஜாயின்லாம் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் அப்போது இதை செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்டால் கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ இது நமக்கு சரியாகவே இருக்குங்கிறதுனால விட்டுட்டு நான் அப்படியே ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து நான் பண்ணுறேன். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 8.5 இன்ச்சை விட கம்மியாக வருது அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்ந்த மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஆர்ம் ஹோல் ரவுண்டில் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செஸ்ட் ரவுண்டும் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து லூஸ் வருது, டைட் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலுமே நமக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச்சஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சும்மா லைட்டாக இந்த மாதிரி இருக்குது, அது ஃப்ரண்ட் சைடு. ஏன் ஃப்ரண்ட் சைடுனா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து உள்வளைவு கட் பண்ணுவோம் ஸ்லீவில், அதனால அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ரொம்ப 1/4 இன்ச்சுக்குள்ளே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதுவே 1/4 இன்ச்சுக்கு மேலே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்செலாம் உங்களுக்கு ப்ளவுஸுடைய நாச்சஸ்க்கும் ஸ்லீவோட நாச்சஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை செக் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது வந்து லைனாக போட்டிருக்க ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கைக்கு வந்து லைன் வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி போடும்போது இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கட்டிங் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் 4வது ஒரு டாட் வந்து நான் பிடிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 4வது டாட் பிடிக்கலாம். கப் சைஸ் கொஞ்சம் லூஸ் வேணும், பெரிய சைஸாக இருக்கிறவங்களுக்கு 4வது டாட் வந்து நீங்கள் பிடிச்சு தைக்கலாம். இந்த இடத்துல ஏன் 4வது டாட்டுக்கு வந்து உங்களுக்கு கேப் வருது அப்படின்னா, இப்போது நம்ம பேக் வச்சு தான் ஃப்ரண்ட்டுக்கு பட்டியோட அளவு நான் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் பேக்கில் வந்து நம்ம கொஞ்சம் சாய்வாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சாய்வாக கட் பண்ணினது வந்து ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருக்கும். அந்த அளவை நான் டாட்டாக வந்து பிடிச்சு தைச்சி விட்டுருக்கேன். இப்போது சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு சைடுக்கு 9 இன்ச் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் 9 பேக்லேயும் 9 தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு. ஸ்லீவ் ஓப்பன் 5.25 இன்ச் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே 9 இன்ச்சுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போயே கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச்சஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்லீவ் கிட்ட ஃபஸ்ட்டு லாக் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த மாதிரி கரெக்டாக மேலே பிடிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு செஸ்ட்டு நாச்சு சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு சரியாக இருக்கணும். பேக் ஆர்ம் ஹோல் ரவுண்டை விட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டு கூட குறைய இருக்குது அப்படின்னா, இல்லை ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு கை திருகிட்டு வர மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடும் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா 2 சைடுமே ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, கழுத்து, ஸ்லீவு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக போடக்கூடிய 2 தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு சைட்லேயும் 4வதாக ஒரு டாட் பிடிச்சிட்டு அங்கேயும் இடுப்பு சுற்றளவு, கை சுற்றளவு இதையெல்லாம் நான் மார்க் பண்ணி இந்த சைடும் நான் ஒரு தையல் அப்படிங்கிறத நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து இடுப்பில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இடுப்பில் நாச் தையல் போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பனுங்கிறதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி வரல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவீங்க. இந்த நாச் 2 கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு நீங்கள் சரியாக பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சரியாக வந்துடும். அதுக்கு டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 2 பக்கமும் நான் ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறது நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த சைடு நான் வந்து அப்படியே 2 தையல் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். நீங்கள் வேஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் இதில் வேஸ்ட் ரவுண்டு மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு 3 தையல் போட்டு எக்ஸ்ட்ராவாக வெளியில் இருக்கிறதுலையே எட்ஜில் ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக்கில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி இருக்கும், அதை கட் பண்ணிடுங்க. ஏன்னா தையலுக்கு நம்ம இடம் விடும்போது கட்டிங்லேயே 2 இன்ச்சு நான் எக்ஸஸாக விட்டுருக்கேன் பேக்கில். அதனால் ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச்சு தான் விட்டோம், பேக்கில் 2 இன்ச்சு விட்டோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சு தான் சைடில் வந்து எக்ஸஸாக இருக்குது. அதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி எட்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நான் 2 சைடுமே 3 தையல் அப்படிங்கிறது நான் வந்து போட்டு எடுத்துடுறேன். இந்த இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி எட்ஜில் தையல் போடும்போது உங்களுக்கு அந்த தையலை விட துணி வந்து பிரிஞ்சு உங்களுக்கு வராது. இப்போ அப்படியே வேஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம தொடர்ந்து செக் பண்ணிக்கலாம். 36 இன்ச்சுக்கு 36 இன்ச்சுங்கிறது நமக்கு சரியாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேக்கு சரி, ஃப்ரண்ட்டும் சரி, ஸ்லீவும் சரி நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கஸ்டமரோட ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் பிரின்சஸ் கட் வீடியோ கேட்டிருக்கீங்க, சுடிதார் வீடியோ கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே பேட்டர்ன் கிளாஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நம்ம கண்டினியூஸாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.